மாதிரி இருக்கு. யாரையும் தேடிட்டு இருக்காவளா? அப்படின்னா எங்களை தான் தேடுறாவ. பாட்டி மாட்ட போற பாட்டி. இப்ப என்ன பண்றது பாட்டி? இந்த வீடு இல்லனா நாங்க மறுபடியும் தெருவுல தான் நிக்கணும். புளிக்க அழாத. அவ ஒருவேளை வேற யாரையாவது தேடிட்டு கூட வந்திருப்பா. இல்ல அக்கா, இந்த பக்கமே இது வரைக்கும் வந்ததே இல்ல. இன்னைக்கு வந்திருக்காங்கன்னா எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க பாட்டி. நாங்க மாட்ட போறோம். இந்த வீடு இல்லனா நாங்க எங்க போவோம் பாட்டி? தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி. செடிமா அழாத. பூட்டின வீட்டுக்குள்ள குசு குசுன்னு ஒரே பேச்சு சத்தம் கேக்குது. எங்க கேக்குது? வீட்டுக்குள்ளே வெளியா? அம்மா, கதவுல பூட்ட காணோம். அன்னைக்கு அவசரத்துல பூட்டா வீட்டணும் இல்லையே. கதவு பூட்டிட்டு தானே போனேன். இப்ப பூட்டு தொங்க காணோம். தம்பி சேகரு, இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்குது? ஏல, உள்ள யாரோ பேசி சத்தம் கேக்குது. யாரோ இருக்கான்னு நினைக்க. வா போய் பாப்போம். ஏல, யாருமே குடி வரல. எனக்கு தெரியாதோ. உள்ள ஏதோ முணுமுணுன்னு பேசி சத்தம் கேக்குது. உள்ள போய் பாப்போம் வா. ஏல, அப்படின்னா கதவுக்கு போட்டுருந்த பூட்டங்க. பூட்ட காணோம். அது எப்ப நடந்துச்சு? ஆமா, இந்த அக்கறையில நீ படமாட்டி எப்ப வந்துச்சு? என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியாலே. சோ கடவுளே, முட்டா பையல. இந்த வீடே யாரும் இல்ல, ஒரு பொருள் கூட இல்ல, வெறும் வீடா கிடக்கு. இந்த வீட்ல பூட்டை உடைச்சு திருடக்கு என்ன இருக்கு? உடைச்சு பூட்டை எடுத்து போய் என்ன பண்ண போறவ? நான் இருக்கலங்க. என்ன ஜாலியோ வேலையோ? ஆமா, அந்த கிளவி பாத்தியாலே? ஏல, நான் கிளவின்னு சொன்னா நீ அதிகமா சொல்லுவியோ? எங்கனே நின்னு கேட்க போதுல. நம்ம வீட்ல இருக்கல பாட்டியை தான் சொல்லி. எங்கயா பாட்டியா? வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இந்த கிளவி. அதுக்குள்ள காணா வீட்டு. ஓஹோ, கிளவி அங்கதான் போயிருக்குமா? குருசி வழியா பிறண்டாச்சே. வா போய் பாப்போம். அந்த செனிப்பரம் கூட தான் போனாலும் போயிருப்பா. கிளவி ஆதாயம் இல்லாம போவாதே. வாழ போய் பாப்போம். புள்ளுக்கு எப்படி அழுதுட்டே நிக்காத. அவ போயிட்டாளான்னு எட்டி பாக்கேன். பாட்டி அவங்க உங்களை பாத்துட்டு போறாங்க பாட்டி. பார்க்க மாட்டேன் நான் பாத்துட்டு வாரேன். ஜெனி அழாத ஜெனி. ஏங்க, இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னா நம்ம எங்கெங்க போறது? நம்மளுக்கு யாருமே இல்ல உதவி செய்யறதுக்கு. வீடு இல்லாம மறுபடியும் ரோட்ல தான் நிக்கணும். அதாங்க பயமா இருக்கு. அப்படிலாம் எதுவும் நடக்காது ஜெனி, அழாத. புளிக்க பாட்டி, என்னாச்சு பாட்டி? ஷடஜா போயிட்டா. வெளியே யாருமே இல்ல, நானும் போட்டுமா? பாட்டி, யாருக்கும் தெரியாம போயிருங்க பாட்டி. அதெல்லாம் நான் போயிடுவேன். நீ பத்திரமா வீட்டுக்குள்ள இரு. ஏதாவது வேணும்னா பாட்டி நம்பருக்கு ஒரு போனை போடு, சரியா? சரி பாட்டி. 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வராதுங்க, நான் போயிட்டு வரேன். சரி பாட்டி. நல்ல வேலை, இன்னைக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். எங்க அக்கா கிட்ட மாட்டிருந்தோம், அவ்வளவுதான். சீக்கிரமா வீடு பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்க்கணும் ஜெனி. வேலை கிடைச்சாதான் வீடு பார்க்க முடியும். சீக்கிரமா ஒரு வேலை தேடுங்க. மறுபடியும் வீடு இல்லாம ரோட்ல நின்ற கூடாது. சரி ஜெனி. அந்த கிழவி இங்கேயும் காணுமே. இல்ல தம்பி சேகரே, பாட்டி இங்கேயும் காணும்ல. ஓனர் வணக்கம் ஓனர். நாங்களும் அப்பவே வந்துட்டோம், நீங்க இப்பதான் வரீங்களோ? உட்காருங்க ஓனர். ஆமா, இப்ப என்னதான் பேச முடிவு இருக்கு போறியா? எதை பத்தி பேச போறியா? ஓனர், இந்த வருஷம் கேரல் ரவுண்ட ரொம்ப விசேஷமா வச்சிடலான்னு எல்லாரும் முடிவு பண்ணிருக்காவ. அதான் வந்து எல்லாரும் கூடி இருந்து பேசிட்டு இருக்கோம் ஓனர். நீங்களும் வந்து உட்காருங்க ஓனர். அதான் அப்பவே சொல்லி விட்டுருந்தல, எங்க போயிருந்தீங்க? பிக்னிக்கு போயிட்டு வரேன். தள்ளி போ, காட்டும். ஓனர், நாங்க முதல்ல இடம் பிடிச்சிட்டோம் ஓனர். ஆமா, பெரிய இடம், அது துண்டு போட்டு பிடிச்சிட்டாரு. தள்ளி உட்கார், நான் உட்காட்டும். ரோசப்பக்கா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கக்கா. ஓனர் இந்த இடத்துல தான் உட்காருவாங்களா வாஸ்துபடி. நான் மட்டும் அப்படி சொன்னனும் இல்ல ஓனர், தள்ளி போன்னு சொன்னீங்களா? ஏ தள்ளு 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 தள்ளு. வந்ததே லேட், இதுல ரொம்ப பியாச்சி வேற. நாங்கலாம் முதல்ல வந்து இடம் பிடிச்சு வச்சு நாங்க இதுல தான் உட்காருவோம். ஆமா, பெரிய இந்த இடம் அப்படியே வந்து பிடிச்சிட்டா. எல்லாரும் தள்ளி உட்காருங்க. ஓனர், உங்களுக்கு இல்லாத இடமா வந்து உட்காருங்க ஓனர். ஹாய் பக்கி, ஹாய் சாமி, ஹாய் கண்மணி, ஹாய் சத்யா, ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். ஹாய் சிகர். வணக்கம்
இந்த குழந்தை உட்கார்ந்திருக்க அவளுக்குலாம் சொல்ல வேண்டியதானே? ஏக்கா என்ன இங்க போயிட்டு இருக்கியே? ஏமா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். ஏக்கா கேரல் ரவுண்டுக்கு மீட்டிங் போடியாவலாம், வாரியெல்லாம் நம்மளும் போவோம். அப்படியாம்மா தங்கச்சி இப்ப நான் மீட்டிங் போடியாவளோ? ஆமாக்கா நம்ம தெரு ஜனமே அங்கதான் கூடி இருக்கு, வாங்க நம்மளும் போவோம். என்ன முடிவெடுக்காமன்னு பாப்போம். இந்த வருஷம் கேரல் ரொம்ப அட்டகாசமா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாவ. அப்படியாம்மா தங்கச்சி? ஆமாக்கா ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தாவ. அதான் மீட்டிங் போட்டு எல்லாரும் முன்னாடியும் பேசிடலாமேனு இங்க மீட்டிங் போட்டிருக்காவலாம். என் புருஷன் போயிட்டாவக்கா, நம்மளும் போவோமா? என் மருமகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தா அவளும் வருவா. ஏக்கா அதான் நீங்க வாரியெல்லாம் போத வாங்க. சரிம்மா தங்கச்சி வா போலாம். வர வர நீ சரியில்லை தம்பி சேகரு. என்னது இது கிளம்பி இப்பதான் வருது? நான் கூட அப்பவே வந்துட்டேன்ல வந்தேன். பையன் எடுத்து விளையாட எங்க போயிட்டு வருது? தம்பி சேகரு இங்க வால, தாத்தா பக்கத்துல வந்து உட்காரு. அப்போ இந்த குமரிகள் நடுவுல போய் உட்கார்ந்தா நல்லா கேக்குமா? மரியாதையா இந்த பக்கம் வந்துருன்னே. குடுமி யாருக்கு போறேன் பாரு. ஷாடோஜா நீங்க தான் இருக்கியம்மா? ஆமா, நீ எப்ப வந்தா? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க இவ்வளவு நேரம் வீட்ல தானே இருந்தீங்க, அதுக்குள்ள எங்க போனியே? சித்தி காப்பி ஆத்திட்டு வந்து கூப்பிடியாம அதுக்குள்ள ஆளை காணாம போயிட்டியே. ஆமா, எந்தாலும் பையனை போயிட்டு வரியே? அது வந்துமா தங்கச்சி வீட்டுக்கு தான். தங்கச்சி வீட்டுக்கா? கையில துணி வச்சிருந்தீல்ல? அதாம்மா அந்த துணியை கொண்டு போய் டெய்லர் கடையில தைக்க கொடுத்துட்டு அப்படியே தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். என்னமா சொல்றியா? ஆனா ஒன்னும் சரியில்லை. ஹலோ ஓனர், மீட்டிங்க ஆரம்பிச்சிருவோமா? எல்லாரும் வந்தாச்சு, பேச ஆரம்பிச்சிருவோம். சரி பாட்டி. பெரியவி நீங்க பேசுங்க பாட்டி. எல்லாரும் கேரல் ரவுண்ட பத்தி தான் பேச வந்தீங்க. மாசம் மாசம்னு ஒருத்தர் முஞ்சு பார்த்துட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? உங்களும் மனசுல என்னெல்லாம் இருக்கோ பதில சொல்லுங்க. எம்மா நாங்க என்ன யோசிச்சு வச்சிருக்கோம்னா, போன வருஷம் கேரல் ரவுண்டு பக்கத்து ஊர்ல ரொம்ப சூப்பரா செஞ்சிருந்தாவ, அதே மாதிரி நம்மளும் செய்யலாம்னு நாங்க யோசிக்கிறோம். சொல்லுமா, கேரல் ரவுண்டுன்னா ஒரு வீட்டுக்கா போறது தானே? கிறிஸ்துமஸ் தாத்தா சாக்லேட் பரிசுலாம் கொடுப்பாரு, அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே போக வேண்டியதான். இதுல என்னத்த பக்கத்து ஊர்ல பண்ணவ, நீ என்னத்த புதுசா யோசிச்சு வச்சிருக்கா? ஏக்கா நம்ம எல்லா வருஷமும் வீடு வீடா போய் ஒரு வீட்லயும் ஒரு 5 நிமிஷம் பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். ஆனா பக்கத்து ஊர்ல அப்படி செய்யல. ஒரு வண்டி ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்கிட்டாவக்கா. வண்டியே ரொம்ப அழகா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாவ. அதுல இந்த ஜெபம் பண்றவிய பாட்டு பாடுறவிய எல்லாம் ஏத்திக்கிட்டாவ. மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாத்தையுமே ஏத்திக்கிட்டாவக்கா. அழகா தெருமுழுக்க சுத்தி சுத்தி வந்து ஜெபம் பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு சாக்லேட் எல்லாம் கொடுத்துட்டு போனாவ. அது தெருமுழுக்க எல்லா ஜனங்களும் பார்த்து வியப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டாவ. அந்த மாதிரி நம்ம ஊர்லயே நடத்தலாம்னு நாங்க யோசிச்சிருக்கோம்க்கா. நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுமா, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. ஏல 5-6 பேர் போற கார்ல எப்படி எல்லாத்தையும் ஏத்த முடியும்? இசை கருவி எல்லாம் ஏத்த வேண்டியிருக்கா. அது எப்படி முடியும்? லாரி இல்ல டெம்போ தான் பிடிக்க வேண்டியிருக்கா. முதல்ல நீ அந்த இடத்த விட்டு நவுண்டாதான் பேச்சு சரியா வரும் உனக்கு. செல்லம்மா, நீங்களும் யோசிச்சது எல்லாமே நல்லாதான் இருக்கு. ஆனா வண்டி எல்லாம் பிடிக்கணும்னா அது கொஞ்சம் செலவாகுமே. பாட்டி குட்டியான தானே, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். வாசில நீ வண்டி வேணா பிடிச்சிருவா, அதுக்கு பெட்ரோல் யாரு ஊத்த? பாட்டி வண்டிக்கான செலவு பூரா என் புருஷனை பாத்துக்கிட்ட சொல்லி. அப்படியே அவர் பாத்துக்கிடுவாரோ? அவர் பாத்துக்கலன்னா நான் பாத்துக்கிட்டேன் பாட்டி. வண்டி என் பொறுப்பு, மத்தவியெல்லாம் பாத்துக்கிடுங்க. வண்டிக்கான பொறுப்பு குழந்தை பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டா. அப்புறம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்மகிட்ட இல்ல, வெளியே தான் வாங்க வேண்டியிருக்கு. அது யாராவது ஒருத்தர் ரூபா கொடுத்து வாங்கிருங்க. பாட்டி அதை நான் பாத்துக்கிட்டே. சரி, அதுக்கு சுவாசப்பு பொறுப்புன்னு சொல்லிட்டான். அடுத்து டெக்கரேஷன் பொருள் எல்லாம் வாங்கணும், அது யார் செலவு? பாட்டி டெக்கரேஷன் பொருள் நான் வாங்கி தரேன். வண்டி சோடிக்கு தானே. ஓனரு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயும் குடிலாம் வைக்கணும். அப்புறம் வேற ஏதாவது டெக்கரேஷன்லாம் பண்ண முடியும்னா பண்ணுங்க. வண்டி பார்க்க கொஞ்சம் நல்லா அழகா இருந்தா நல்லா இருக்கும்ல. பாட்டி அதே தம்பி இருக்கால பாத்துக்கிடுவான். தம்பி சேகரி நீ டெக்கரேஷன் பண்ணிடுவல பூ. அவன் பாத்துக்கிடுவான் பாட்டி, நீங்க கவலைப்படாதுங்க. சரில நல்லா பண்ணிருங்க. தங்கச்சி குடிச்சி மரியா, கிறிஸ்மஸ் தாத்தா யாருமா? ஏக்கா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் தானே, ஏன் பூசம் போட்டுருவாரு, வருஷம் வருஷம் அவரு தான் போடுவாரு. ஏ பாட்டி, வருஷம் தாத்தா போடுவாரு, ஆனா ஒரு டான்ஸ் கூட ஆட மாட்டாரே. எங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என் புருஷன் ஒரு வாட்டி போட்டிருந்தாரு, அழகா இருந்து. நான் கூட போட்டுட்டு பக்கத்து ஊருக்கு போனேன், ரொம்ப சூப்பரா இருந்து. நீனும் புருஷன் போட்டா சுத்தமா நல்லாவே இருக்காது, ஒல்லி குச்சி. அதெல்லாம் தாத்தா மாதிரி புசு புசுன்னு இருக்கவே
சரி சரி, 2 பேர் உறுதி. என்ன யாருக்கெல்லாம் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடணும்னு தோணுதோ போட்டுக்கிடுங்க. பாட்டி கிறிஸ்மஸ் தாத்தா சாக்லேட் கொடுப்பாருல? சாக்லேட் தானலா, அது ஏன் பொறுப்பு. எக்கா அப்புறம் 2 வீட்ல டீ காபி கொடுக்கணும், அப்புறம் ஒரு வீட்ல டிஃபன் கொடுக்கணும், அதையும் பேசிருங்க. செல்லம்மா நைட்டு டிஃபன் ஏன் பொறுப்பு? ஏலா டிஃபன் ரோசாப்பு பொறுப்புன்ட்டா. ஊர் முழுக்க சுத்தி வந்துட்டு லாஸ்ட்ல ரோசாப்பு வீட்டுல போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தெருவில் வரும்போது 2 பேரும் காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். இல்லைன்னா டீ ஸ்நாக்ஸ் கொடுங்க. அதை யாராவது 2 பேரும் ஏத்துக்கிடுங்கப்பா. ஏலா செல்லம்மா, நீ தான் ஆரம்பிச்சு விட்டா ஒன்னத்துக்கும் வாயை திறக்காம இருக்கா. அம்மா டீ ஸ்நாக்ஸ் நான் கொடுத்துறேன். டீ கடை பக்கமா வருவீல்ல, அங்க வச்சு குடிச்சிருங்க. ஐயோ அதுக்கு ஒரு கேரல் ரவுண்ட் எப்படி நடக்கும்? ஏலா ஓனர், ஏன் அப்படி சொல்லியா? இல்ல பாட்டி, டீ குடிச்சு வர முடிஞ்சு போறமா, அதை கேக்கேன். டீ குடிச்சா முடியதான் செய்யும். காப்பி ஒரு வீட்டுல இருக்கு. ஏக்கா நான் நிறைய போட்டு வைக்கேன்க்கா, நல்ல தேவைக்கு எல்லாரும் வந்து குடிங்க. ஐயோ ஏலா ஓனர், என்ன ஐயோ? இல்ல செல்லம்மாக்கு செலவு நிறைய ஆயிருமே, அதான் ஒரு மாதிரி இருக்கு பாட்டி. அதெல்லாம் அவ கொடுப்பா, ஒரு நாள் தானே. அதெல்லாம் அவ பாத்துக்கிடுவா. தினமும் அவ கடையிலேயே போய் குடிக்க போறோம். ஏலா டீ பொறுப்பு உன் பொறுப்பு. ஸ்நாக்ஸ் வைக்காம இருந்துடாத சொல்லிட்டேன். ஐயோ எல்லாருக்கும் பேதி புடுங்கிட்டுல அடிக்கும். அதுக்கு வரும் கேரல் ரவுண்ட் முழுசா நடத்தி முடிக்க முடியாது. இதை நான் எப்படி சொல்லுவேன், இதை எப்படி தடுத்து நிறுத்துவேன்? அப்படியே காப்பி தூள் எங்க போய் கடன் வாங்க போவேன்? அரிசி கொடுத்த அக்கா வீட்டுல எதுக்கு சாப்பிடணும்? இதுக்கு காப்பி நாங்களே போட்டு குடிச்சிட்டு போய்ப்போமே. பாம்புக்கு பிஸ்கெட் வைக்க போறீங்களா? ஓ ஸ்நாக்ஸ் தான் சொல்றீங்களோ? ஆமா அந்த ஸ்நாக் தான். சரி தம்பி, ஒரு 10-15 பாக்கெட் பிஸ்கெட் மட்டும் வாங்கிட்டு வந்து தந்துருங்க. சோ கடவுளே, இதுக்கு அந்த காப்பியும் ஸ்நாக்கே நாங்களே கொடுத்துருப்போம். இந்த மீன்காரி ரொம்ப தான் பவர் பண்ணிட்டு இருக்கா. ஏலா சொத்தோட பால் தானே அந்த மீன்காரி கேக்கா கொடுத்துரு. பாலை மட்டுமா கேட்டா, மொத்தத்தை எங்க வீட்டுல தான் கேக்கா. பரவாயில்ல, போட்டு தரதுக்கு ஒரு மனசு வேணும்ல, கூடு. தங்கச்சி குடிசி மரியாம்மா, பாடல் குழுவினர். நான் நல்லாதான் பாடுவேன் ஆடுவேன். நான் வேணா சென்றுகிட்டுமாம்மா? ஏக்கா எல்லாருமே பாடலாம், நீங்களும் பாட முடிஞ்சா பாடுங்க. சரிம்மா தங்கச்சி, நான் நல்ல பாடல்கள் எல்லாம் பிராக்டிஸ் செய்றேன். பாட்டி நானும் அழகா பாடுவேன். பாட்டி நான் கூட ரொம்ப அழகா பாடுவேன். பாடல் குழுல நானும் சேர்ந்துக்கிட்டேன். சரிலா, எல்லாரும் பாடுங்க. பாடும்போது நல்லா மைக்கு கிட்ட வந்து சத்தமா பாடுங்க, நல்லா கேக்கும். சரி பாட்டி. ஏலா குழந்தை, வண்டியில மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்கணும், சரியா? சரி பாட்டி, ஏற்கனவே நான் வியாபாரம் பண்ணக்கு எடுத்திருக்கேன்ல, அதே வண்டியை வாங்கிட்டு வந்துடுறேன். ஏலா ஒரு நாளைக்கு வாடகை எவ்வளவு? அது ஒரு 2000 வர, நான் பாத்துக்கிறேன் பாட்டி. ஓ அவ்வளோ ஆகுமோ? வண்டிக்கு டீசல் வேற ஊத்தணுமே. ஏலா யாராவது ரூபா கொடுக்கறவிய குழந்தைகிட்ட கொடுங்க. அவளுக்கு தான் செலவு அதிகம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். தங்கச்சிம்மா அத சொல்லிட்டாவல்ல, சொன்ன வார்த்தையை எல்லாரும் காப்பாத்துவாவ, அதெல்லாம் நல்லபடியா செஞ்சிடுவாவ. வேற எதுவும் ஏற்பாடுகள் இருக்காம்மா, அது மட்டும் சொல்லு. ஏக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளவுதான். வேற ஏதாவது நினைவுக்கு வந்தா நான் மெசேஜ் பண்ணியேக்கா. அப்புறம் ஒண்ணு, வண்டி நிற்க இடத்துக்கு எல்லாரும் 5 மணிக்கெல்லாம் வந்துடணும். அப்பதான் 10 மணிக்கெல்லாம் எல்லா இடமும் சுத்தி முடிக்க முடியும். சரி சரி, எல்லாரும் வந்துருங்க. ஓனர், வண்டிக்கு டெக்கரேஷன் லைட் எல்லாம் உங்க பொறுப்பு தான். காலையிலே வந்து டெக்கரேஷன் வேலையெல்லாம் முடிச்சிருங்க. அப்பதான் 5 மணிக்கு வண்டி எடுக்க முடியும். அதெல்லாம் தம்பி பண்ணிடுவா குழந்தை. சரி ஓனர், அப்ப இந்த கிறிஸ்துமஸ் பயங்கர ஜாலியா இருக்க போகுது. ஆமா ஆமா, கேரல் ரவுண்டே இவ்வளவு ஜாலியா இருக்க போகுது. கிறிஸ்துமஸ் பயங்கர ஜாலியா இருக்க, களை கட்ட போகுது.